friends, welcome back to our channel Momo's Cuisine. So இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chicken biryani ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So நிறைய பேர் கேட்டிருந்தாங்க chicken biryani எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு. So இன்னைக்கு நம்மளோட இந்த கிச்சன்ல ஈஸியா எப்படி நம்ம chicken biryani பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் குக் பண்ணி உங்களுக்காக காமிக்க போறேன். So அதுக்கான ingredients வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். So இன்னைக்கு chicken biryani பண்றதுக்கு நான் 1/2 kg chicken எடுத்துர்க்கேன். பிரியாணி பண்ணுறதுக்கு எப்பயுமே ரைஸ் கொஞ்சம் பார்த்து நல்லதாக வாங்கிக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆனியன் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஆனியன் பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கீ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். புதினா எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் வந்து நான் இந்த மாதிரி மொத்தமாக கிடைக்கிறது வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டை கிராம்பு அதெல்லாம் தனித்தனியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் நம்ம அது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். சூடாகட்டும். குக்கர் சூடானதுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்டாக வரும், அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஆனியன் இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்டாக குக் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம்.
டொமேட்டோவும் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர். மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரைஸ் வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும். ஸோ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்.
அப்படின்னா தான் பிரியாணி வெந்தெல்லாம் வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக மல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஃப்ளேம் ஹையில் இருக்கட்டும். இது வந்து நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், வீடே ரொம்ப வாசனையாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரியாணி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சமைச்சு முடிச்சும் போது வீடே ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு கீ ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த பிரியாணிக்கு ரொம்ப ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.